ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளி 2 வெங்காயம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் கிளறி விடுங்க. நான் இப்போது ஒரு மூடி போட்டு மூட போகிறேன். மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து திறந்து பார்க்குறேன். திறந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டதும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்காமல் அப்படியே நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டது பாருங்கள் கொதி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு கிளறிட்டு அப்படியே விட்டுனா கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்கும். கொதி வந்த பிறகு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கேன், ஏன்னா கிளறாமல் இருந்தால் மேலே பபுள்ஸ் மாதிரி தெரிக்குது, அதனால் கிளறி விடுறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வருது, நல்லா கொதிக்குது. நல்லா கொதி ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணுறேன். கொதிக்கிட்டோம். பாருங்கள் கொதிக்கும்போது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நம்ம இட்லி தோசைக்கு கார தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஷேர் பண்ணாதீங்க, பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.